ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டிஜிட்டல் ஆர்ட் தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கான என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XP பென்னை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஜிட்டல் ஆர்ட் வரைய போகிறோம். ஸோ என்ன டிஜிட்டல் ஆர்ட்னு உங்களுக்கு இப்போ ஃபோட்டோ காமிச்சிடுறேன். ஸோ எமோஜி நான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி XP பென்னை வந்து வச்சு இந்த எமோஜி தான் நான் வந்து உங்களுக்கு வரைய போகிறேன். ஸோ ஏன்னா வந்து இது ஹார்ட் போட்டு க்யூட்டாக இருக்குன்றதுனால நான் வந்து இது வரைய போகிறேன். ஸோ இப்போ வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து க்ரீத்தா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். க்ரியேட். இப்போ வந்து நல்லா ஒரு பெரிய ஷீட் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ப்ரஷஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எமோஜிக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து டிஜிட்டல் ஆர்ட்டில் வந்து சர்க்கிள் போடணும். ஸோ வந்து நீங்கள் வந்து இன்னும் சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சர்க்கிள் வச்சிங்கன்னா சர்க்கிள் வந்து அழகாக இப்படி வந்துடும். ஸோ அதனால் இப்போ நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாமா? ஒரு பெரிய சர்க்கிள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கலாம். அப்புறமா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்க்கிள்லேருந்து இப்போ நம்ம ப்ரஷ் மூடுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பென்சில் இருக்கு இல்லையா, இந்த பென்சிலில் வந்து நம்ம ஹார்ட்டுன்னு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட்டனை வந்து நம்ம இங்கே வரையணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹார்ட்டுன்னெலாம் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் நம்ம உள்ள இது எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துலையே ஹார்ட்டுன்னு வரைஞ்சிட்டேன். ஸோ இங்கே இருக்க அப்புறமா இங்கே ஒன்று வரையணும். இப்போ நான் வந்து 3 இடத்துலையும் நம்ம அந்த ஹார்ட்டுன்னு வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம கலர் கொடுக்கக்கூடாது. நம்ம உள்ளே வந்து ஃபேஸையும் வந்து நம்ம வரைஞ்சிட்டு அப்புறம் நம்ம கலர் கொடுக்கலாம். ஸோ அங்கே பாருங்க, இப்போ தின்னு இருக்க மாதிரி இந்த இடத்துல ப்ரஷ் இருக்கா. ஸோ அந்த வந்து நான் அந்த ஐஸ்க்கு நான் கொஞ்சம் திக்குப்படுத்திக்கிறேன். வெளியே வராத மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு தான் நம்ம வந்து தின்னு ப்ரஷ் எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துலையும் நான் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து உள்ளே ஐஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்யூட்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ மவுத்துக்கு வந்து அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி நீளமாக ஒன்று போடணும், ஹேடாக போடணும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து கிரே கலர் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. பிளாக் கலர் நம்மக்கிட்ட இருக்கும்ல, பிளாக் கலர் கொடுத்தா இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் கலர்ஸாக நான் பிளாக் கலர் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பிளாக் கொடுத்தா தான் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இதனால் நான் வந்து நீங்கள் நார்மலாக வந்து பிளாக் தான் எடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் டார்க் கலர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ டார்க் கலர்ஸ் எடுத்திங்கன்னா கூட பெட்ரு தான். ஸோ அந்த மாதிரி நான் உள்ள கலர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் கலர் கொடுத்துக்கிறேன். வந்து கலர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தா வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹார்ட்டில் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, ஹார்ட்டுக்கும் நம்ம சேர்த்தே கொடுத்துடலாம். நம்ம அவுட்லைன் தான் பிளாக் கொடுக்கணும். நம்ம உள்ளே வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெட்டு பிளாக் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இப்போ நான் ஹார்ட்டுக்கு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி சிக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு இல்லையா, அந்த சிக்ஸு இந்த இடத்துல சிக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நான் இப்போ வந்து அந்த சர்க்கிள் மாதிரி பிளாக் கலர் வச்சு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இப்போ 2 இடத்துலையுமே வந்து ரொம்ப க்யூட்டாக ஆகிடுச்சு இப்போ. ஸோ இப்போ நம்ம வந்து மெயினுக்கு வர போகிறோம். என்ன அப்படின்னா வந்து இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸை சுற்றி நம்ம கொடுக்கணும். ஸோ அதான் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு மெயின் வேலை. ஸோ இப்போ நான் வந்து சாக்லேட் தான் கொடுக்க போகிறேன். ஒரு வழியாக நான் சர்க்கிளை போட்டு முடிச்சிட்டேன். இப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சர்க்கிளில் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்டுன்னு உள்ளலாம் அப்படியே கோடு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து எரேசர் தேவை. ஆனால் நீங்கள் வந்து குட்டி எரேசரை எடுத்துக்கோங்க. பெரிய எரேசர் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அழிஞ்சிடும். ஸோ அதனால் குட்டி எரேசர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அழிச்சிக்கோங்க. அப்புறமா வந்து இந்த மாதிரி பென்சில்லாம் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் வந்து இப்படி கொடுத்துக்கோங்க.
எரேஸ் பண்ணுங்க. யா. ஸோ இப்போ நான் வந்து இந்த கேப் விடுற மாதிரிலாம் இந்த அழிச்சதுக்கப்புறம் இதுவாக இருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம இப்படி கொடுக்கலாம். யா. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து அடித்தாச்சு. பர்ஃபெக்டாக இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இப்படி அடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல மட்டும் க்ரே கலரில் கொஞ்சம் லைட்டாக இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் நான் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஐஸுக்கு மட்டும் நான் பிளாக் கலரில் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து உள்ள இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் ஐஸ்லேயும் இப்படி சேர்த்தே இப்படி கொடுத்துக்கிறேன். உள்ளேயும் நம்ம கலர் பண்ணிக்கலாம் பிளாக் கலரில். இப்போ நான் வந்து கொடுத்துட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இங்கே மட்டும் ஒரு இது மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்மைலி வந்து அதே மாதிரி இருக்குது. ஸோ நான் இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், அதே மாதிரி ஸ்மைலி இருக்குது. செம்மல்ல, அதே மாதிரி வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம கலர் கொடுக்க போகிறோம். கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க வந்து உள்ளே வந்து எல்லோ கலரு, அப்புறமா ஹார்ட்டுனுக்கு ரெட்டு கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சிக்ஸுக்குமே வந்து ரெண்டு கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு மெயினாக தேவை கலர்ஸ் என்ன அப்படின்னா எல்லோவும் ரெட்டும் தான் நம்மளுக்கு மெயினாக தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சின்னதெல்லாம் இருக்கும்ல, இந்த ரெட்டு தான் இருக்குல்ல, ரெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம அடிச்சிடலாம். டார்க் ரெட்டு மாதிரி. இப்போ வந்து நான் அடிக்க போகிறேன். உள்ளே வந்து நான் வந்து ஹார்ட்டுக்கு அப்புறம் சிக்ஸுக்குலாம் நான் அடிக்க போகிறேன். இந்த மாதிரி பொறுமையாக அடிங்க. இப்போ நான் உள்ளே வந்து இப்படி கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல அப்படியே இப்படி கொடுத்துக்கிறேன். கலர்ஸ் உள்ள அப்படி கொடுத்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு தின்னு ப்ரஷ் போதாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த திக்கு ப்ரஷ் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து உள்ளே அடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து திக்கு ப்ரஷ் எடுத்தால் அப்படியே இப்படி இருக்கும். நம்ம வந்து திக்கு ப்ரஷ்ஷும் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஆனால் நான் ஹார்ட் அண்ட் ட்ரை பண்ணி போகிறது கிடையாது. கரெக்டாக சிக்ஸ் அளவுக்கே இருக்குது பாருங்களேன். பார்த்து ஜாக்கிரதை. வெட்ரு தான் பெருசாகவே பிளாக் அழிகிற மாதிரியே நான் கொடுத்துக்கிறேன். அப்புறமா நம்ம மேலே கூட பிளாக் கொடுத்துக்கலாமே. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போ நான் ஹார்ட்டுனுக்கும் இந்த இடத்துல கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஹார்ட்டுனுக்கு கொடுக்குறேன்.
நீங்கள் பிளாக் மேலே தெரியல அப்படின்னு கூட பரவாயில்ல, நம்ம வந்து அப்புறமா கூட பிளாக் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து சூப்பர் அமேசிங் என்னென்னா சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு பிளாக் வருது. ஸோ நான் அந்த இடத்துலையும் நான் அப்படி கவர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். ஏன் கண்ணு என்னை பற்றும் போல் இருக்குது. வேறு லெவலில் இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள எல்லோ கலர் அடிக்க போகிறோம். எப்படி அடிக்க போகிறோம்னா எனக்கே தெரில. இப்போ பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கலர்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி எல்லோனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய கலர்ஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பிரைட் எல்லோ தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிரைட் எல்லோத்தை எடுத்துக்கிறேன் நான். ஸோ பிரைட் எல்லோனா இதுதான் பிரைட் எல்லோ. ஆனால் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துலலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஆரஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஆரஞ்சு வந்து இதுதான் ஆரஞ்சு. இதில் வந்து அவங்க இந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதை அடிக்க போகிறோம். ஸோ நான் வந்து தின் ப்ரஷ் எடுத்திருக்கேன். தின் ப்ரஷ்ஷை நான் எடுத்துக்கிறேன். எப்படி அடிக்கிறது? ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல அப்போ இதோ இந்த இடத்துல வந்து நான் இப்போ சர்க்கிள் மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம அடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே பாருங்கள் நிறைய ப்ரஷஸ் கூட இருக்கும், கலரிங் ப்ரஷஸ். இங்கே பாருங்கள், இது கூட இருந்தால் கூட ஓகே தான்ப்பா. இது கூட ஓகே தான். இப்போ நான் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். வேறு ப்ரஷ் இல்லையா? இதுதான் நம் பொறின்னு இருக்குது. ஆனால் ஐயோ, இது எனக்கே காமெடியாக இருக்குப்பா. ஸோ அதனால் நான் வந்து இந்த ப்ரஷ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரஷ்ஷு எடுத்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் போடுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்கப்பா. இப்போ நான் வந்து இந்த மாதிரி இப்படி கொடுத்துக்கிறேன். பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே அச்சசல் அதே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து எல்லோ கொடுக்கணும். ஐயோ எனக்கு வேவா இருக்குது. இதோ இங்கே கூட நம்ம இதோ மேலே நம்ம கலர் சூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம இந்த இடத்துல கூட நம்ம இந்த இடத்துலலாம் இருக்குல்ல, இங்கே கூட நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பிரைட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிரைட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைட்டு இப்போ நம்ம அடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து எனக்கே பயமாக இருக்குப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து நார்மலாக நம்ம நிறைய இது மாதிரி இருக்கும்ல, எப்படின்னா ஒரு திக்கு ப்ரெஷ்ஷே எடுத்துக்கோங்க.
அப்படி இல்லைன்னா இது வந்து அப்படியே அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து நல்லா இல்லை. ஸோ நான் இந்த ப்ரெஷ்ஷையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ திக்கு ப்ரெஷ் இருக்கு இல்லையா, திக்கு ப்ரெஷ்ஷையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இப்படி கொசன்னு இப்படி பண்ணிக்கிறேன். இது எப்படி தான் பண்ணணும்னு தெரியலையே. ஐயோ, கண்ணில் பட்டா கூட பரவாயில்ல. பட்டா பரவாயில்ல, நம்ம வந்து திரும்பி அவுட்லைன் கொடுத்துக்கலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக. ஓகே, இப்போ நம்ம வந்தோம். உங்கள் வீட்டில் டிஜிட்டல் பெக்ஸ்பி பென்னு, அப்புறமா இந்த டிஜிட்டல் இந்த இதெல்லாம் இருக்கும்ல, நார்மலாக உங்ககிட்ட க்ரீட்டா அப்படி கம்ப்யூட்ரு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எமோஜியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து மவுத்துக்கு வந்துட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக. ஐயோ, ஓகே. இப்போ நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஆரஞ்சு இந்த எல்லோ மிக்ஸ் பண்ணும் போதே வேறு லெவல் காம்பினேஷன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே சிக்ஸ் மேல் பட்டால் கூட நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வந்து ப்ராப்பர்பிளி வந்து நம்ம பிளாக் அடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல அப்படியே, ஐயோ ஆரஞ்சு போயிடுச்சே, இருங்க, ஐயோ சரி விடுங்க, பரவாயில்ல. ஓகே, இப்போ நான் வந்து பரவாயில்ல, நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் இந்த மாதிரி இப்படி ஒழுங்கா இந்த மாதிரி பண்ணணும். ஐயோ எனக்கு சிரிப்பாக வருது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து இப்படி கொடுத்துக்குவேன். இது பார்க்கவே ஃபன்னி எமோஜி மாதிரி இருக்குப்பா. இப்போ நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கொடுத்து முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, ரொம்ப க்யூட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பிங்க் எடுக்க போகிறது கிடையாது, நான் வந்து ரெட் எடுக்க போகிறேன். எனக்கு ரெட்டு மாதிரி வேணும். இந்த ரெட்டு தான் எனக்கு வேணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியா சர்க்கிள் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேலை தெரில. ஐயோ, மை காட் அப்படின்னா ஒன்று பண்ணுங்கப்பா. என்னண்ணா இந்த சிக்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருங்கம்மா. ஓ, சர்க்கிள் மூடில் இருக்கா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த சிக்ஸ் எல்லாம் நான் அழிச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா வந்து நான் இந்த சிக்ஸு நம்ம இப்படி கொடுக்குறோம் இல்லையா, சிக்ஸை வந்து நம்ம இப்படி கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அது வந்து நான் நார்மலாக சர்க்கிள் வச்சு போட்டுப்பேன். ஸோ அதனால் நான் வந்து ஐயோ இன்னும் எரேசர் மூடு வருது. இப்போ ஐயோ, ஓகே. சரி, நம்ம வந்து ரெட் தானே இருக்குது, சூப்பராக தான் இருக்குது, பட் பிங்க் மாதிரி இருக்கே. நல்லா இருக்குல்ல?
ஓகே, ஸோ இதே மாதிரி இங்கே நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லோ கலர் இருக்கு இல்லையா, எல்லோ கலர் தான், ஆமாம்மா எல்லோ கலர் தான், அதை வச்சு அப்படியே இப்படி அடிச்சுக்கணும். நான் எதுக்கு சர்க்கிள் போட்டேன் எனக்கே தெரில. ஸோ இப்போ வந்து நான் வந்து எல்லோ கலர் வச்சு இப்படி அடிச்சுக்கிறேன். சர்க்கிள் மேலே இப்படிங்க அடிச்சுக்கோங்க. இப்போ சர்க்கிள் மேலே நான் இந்த மாதிரி அடிச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மவுத்தை. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து இப்போ தான் நம்ம ஒரு மெயின் பார்ட்டிக்கே வரப்போகிறோம். என்ன வரப்போகிறோம்? ஐயோ, ஓகே 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 இப்போ சர்க்கிள் மூடு தான் எனக்கு. ஸோ இப்போ நாம் வந்து சர்க்கிள் போடலாம். என்னாச்சு இப்படி வருது? ஐயோ, ஓகே நான் திக்கு ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். சாரி. ஓகே இப்போ நம்ம வந்து இப்படி வரையலாம். ஓகே இப்போ நான் வந்து சிக்ஸ் வரைய போகிறேன். சிக்ஸுக்கு நான் வந்து அந்த நார்மல் சர்க்கிள் மூடு இருக்கும் இல்லையா, அதையே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு சிக்ஸ் வந்து இது மாதிரி இருக்குது. ஸோ அதனால அமேசிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரஷ் மூடுக்கு ஆக்கிக்கலாம். ஆக்கிட்டு நான் இப்படி உள்ள கலர் கொடுக்க போகிறேன். பார்த்து கொடுங்க. ஓகே இப்போ நான் மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து கலர் கொடுக்க போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம உட்காந்து கலர் கொடுக்க போகிறோம். ஸோயா ஓகே இப்போ நான் வந்து இங்கே உள்ளே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே கொடுங்க. வெளியே வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நம்ம திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து சர்க்கிள் பண்ணணும். ஓகே இப்போ நான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். உள்ளே கலர் பண்ணிக்கலாம். இப்போ 2 சர்க்கிளுமே சூப்பராகிடுச்சு. சூப்பராகிடுச்சு. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஹார்ட்னு போட்டுக்கணும். இப்போ நான் ஹார்ட்டின் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் வந்து சூப்பராகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஹார்ட்டின் இந்த மாதிரி ஒழுங்காக இங்கே கொடுக்கணும். நான் கொஞ்சம் மேலேயே கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நான் வந்து உள்ள கலர் அடிக்கிறேன்.
நான் இந்த தடவை திக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணல, தின்னு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து திக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணால் அப்படியே வெளியே வந்துடும், திரும்பி ஃபர்ஸ்ட்டில் நான் வைப்போம். ஸோ அதனால் வந்து நான் தின் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, யா ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் வந்து 2 இடத்துமா இப்போ இப்போ 2 இடமும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடம் மட்டும்தான். யா இப்போ வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக ஆகிடுச்சு ஹார்ட்டின்ஸு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆரஞ்சு கலர் வச்சுருந்தோம் இல்லையா, ஆமாம் இந்த ஆரஞ்சு கலர் வச்சுருந்தோம்ல, இந்த இடத்துல நம்ம அவுட்லைன் மாதிரிலாம் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அது வந்து அப்படியே இப்படி அழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து திரும்பி இப்படி கொடுக்குறேன். இதோ அந்த மாதிரி. ஜாக்கிரதையாக கொடுங்கப்பா, அப்புறம் சிக்ஸில் பட்டுச்சுன்னா. ஓகே இப்போ நான் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். சூப்பராகல. யா ஓகே. இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல வந்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பிளாக் எடுத்துக்கிறேன். பிளாக் எடுத்து இந்த இடத்துல பிளாக் எடுத்து நான் இந்த மாதிரி மேலே அவுட்லைன் ஆரஞ்சு மேலே நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு இப்போ. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி
ஸோ இங்கே வந்து அதே மாதிரி பிளாக் கலர் வச்சு இப்படி கொடுத்துக்கிறேன். பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஐயோ யா இதோ இந்த மாதிரி இப்படி பொறுமையா ஐயோ யா ஸோ இந்த இடத்துல அப்படியே பட பார்த்து கொடுங்க. யா இப்போ நான் சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து ஐஸ் மாதிரி நம்ம போட்டுருந்தோம் இல்லையா, அப்படியே கட் ஆயிடுச்சுல. ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் இப்போ நான் வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துல நான் இப்படி வந்து ஐஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மவுத்து கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம். யா வாவ் இப்போ நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடது வந்து ரொம்ப ஸ்மைலி வந்து ரொம்ப க்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரேசர் குட்டி எரேசர் இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரிலாம் வெளியெல்லாம் வந்திருக்கோம் இல்லையா, அப்படியே இப்படி கட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து பென்சில் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட் ஆகிடுச்சு நம்மளோட இதை. இப்போ வந்து நம்ம சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை வந்து
இப்போ நான் வந்து இப்போ வந்து ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு நம்மளோட ஸ்மைலி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஸ்மைலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் அழகாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த ட்ராயிங் இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் எமோஜி அந்த மாதிரி உங்கள் வீட்டில் டிஜிட்டல் ஆர்ட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Tanisha. Bye.